ஸ்டார்ட் பண்ணுவோங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து மலேசியாவில் குபாங் காசு உள்ளூர் பஹாய் குழு அவங்க கேட்டதற்கு இணங்க திரு ஸ்டீவன் ஸ்டார் வந்து இதை நம்மளுக்கு செய்யறதா ஒத்துக்கொண்டாரு. அவருக்கு முதல் நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். அடுத்த நிகழ்ச்சி அவர்கிட்டயே ஒப்படைக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஐ திங்க் இது வந்து உங்க நிகழ்ச்சியில 2வது முறையா பேசுறேன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. போன முறை வந்து நம்ம என்ன பேசணும், எப்படி பேசலாம் அப்படின்றது பேசணும் இல்லையா? மேடை பேச்சை வளர்த்துக் கொள்வது எப்படி அப்படின்னு பேசணும். இந்த முறை நீங்க மனநலம் கேட்டிருக்கீங்க. மனநலம் பற்றி பேசலாம். மனநலம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரோட மனநலமும் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, கடவுள் புண்ணியத்துல. சரி, ஓகே. மனநலம்னா என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே ஒரு வார்த்தை, யாராவது ஒருத்தருக்கு ஒரு 2 3 பேர் சொல்லுங்க கடகடன்னு. அதாவது உடலுக்கு நோய் வருவது போல மனதுக்கும் சில சமயம் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அததான் மனநலம்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும்? மனதில் ஏற்படும் போராட்டம், ரொம்ப கோவம் ஆத்திரம்லாம் வரும், அது ஒரு மனநலம் போல இருக்கு. ஆத்திரம் வந்தா மனநலம், போராட்டம் வந்தா மனநலமா? இப்படி நான் கேட்டேன்னா யாரும் பேச மாட்டாங்க. நீங்க அடுத்தது யாரு? நான் பேசுறேன். அதாவது மனநலம்னாக்கா நம்ம எப்போதும் வந்து சந்தோஷமான ஒரு சூழல்ல வந்து இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம சோகமா இருக்க போறோமா இல்ல எப்படி இருக்க போறோம், அதை வச்சுதான் நம்மளுடைய அதுலதான் இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற யாராச்சும்? மற்றவங்க எல்லாம் தியானத்துக்கு போயிட்டாங்களா? இல்ல, நம் மனதில ஏற்படும் சஞ்சலங்கள், கவலைகள், பிரச்சனைகள், அத இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல நலமா அதை கொண்டு போறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு அந்த வழிக்கு அதாவது நம்ம ஆரோக்கியமா மனதையும் வச்சுக்கிட்டாதான் உடலும் ஆரோக்கியம் இருக்கும். நம்ம சுற்றுச்சூழல், நம்மளை சார்ந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சியான ஒரு இதுல இருக்கும். அப்ப அதை எப்படி நம்ம நலமா வச்சுக்கணும்ன்ற வழியை தேடணும். அதுதான் எனக்கு புரிஞ்சது. மனசு மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. அது நேரத்துக்கு அப்படி தாவிக்கிட்டே இருக்குமா. சோ அதை அடக்கி நம்ம இது பண்ணலன்னா நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் போக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெரி குட். சிவகுமார் சார், நீங்க தானே பேசுனீங்க, சொல்லுங்க. நம்ம ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் பிஹேவியர்ஸையும் நல்லபடியா நமக்கும் பாதுகாப்பா இருக்கணும், மற்றவர்களுக்கு பாதுகாப்பா வைக்கிறது மனநலம். யாருக்கும் நம்ம உடலுக்கும் நல்லதா இருக்கணும், மற்றவர்களுக்கும் நல்லதா இருக்கணும், பிறகு தீங்கு விளைவிக்காத வகையில் நம்ம எமோஷன்ஸ் பிஹேவியர் ஷுட் பி குட். அதுதான் ஒரு நல்ல மனநலம் நான் நினைக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாங்க நடராஜன் சார். சாந்தமா இருக்கிறது இல்லையா, இந்த சாந்தி அடைகிறது சமாதி அடைகிறது வேற விஷயம். அதுக்கிடையில நாங்க சாந்தமா அடைச்சிட்டா அதுவே போதும். சாந்தமா இருக்கிறது தான் மனநலம். மகிழ்ச்சி. சார் நடராஜ் சார் வந்து டாக்டர், சைக்காட்ரிஸ்ட், லண்டன்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் சைக்காட்ரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல இருந்து இப்போ கொஞ்சம் ரிலீவ் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருக்கிறாங்க. நம்மளோட எப்பயுமே டிராவல் பண்றவங்க. அவரை அறிமுகப்படுத்திட்டு மகிழ்ச்சி. நிறைய ஜோக்ஸ் சொல்வாரு. மகிழ்ச்சி சார், நன்றி. வேற யாராச்சும்? சரி, ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? வேற யாரும் பேசலன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி, மனநலம் அப்படின்ற பட்சத்துல நிறைய கருத்துக்கள் நம்ம சொன்னோம். இப்ப இந்தியால கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி +2 ரிசல்ட் வந்தது. +2 குழந்தைங்க ரிசல்ட் வந்தது. இந்த ரிசல்ட் பார்த்தோம்னா நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. இதுல ஒரு குழந்தை பேட்டி கொடுத்தது.
இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க அப்பா இறந்துட்டார். அந்த மனசு கஷ்டத்துல அது ஸ்கூல் போறதா முடியாதா, ஆக்சுவலா அப்பா இறந்த உடனே அது பள்ளிக்கு போகணும் அப்படின்ற அந்த எண்ணமே இல்லை. அந்த குழந்தைய அவங்க தேத்தி நீங்க பள்ளிக்கு போடலாம், இது 1 வருஷம் வீணாயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம் போக சொல்லி ரிசல்ட்ல நல்ல மார்க் எடுத்திருந்தது அந்த பிள்ளை. ஒரு மிகப்பெரிய துயரம், அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய துயரம். ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஒரு எக்ஸாம் மீட் பண்றப்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், அப்பா இறந்துட்டாரு, எக்ஸாம் நடக்குது, என்னால எக்ஸாம் போய் ஒழுங்கா எழுத முடியுமான்றது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில போகணுமா வேண்டாமான்றது ஒரு மனநிலை குழந்தைக்கு. அப்போ சுத்தி இருக்கிறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நார்மலா என்ன பண்ணுவாங்க, நம்ம சமுதாயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் என்ன இந்த அப்பா இப்பதான் இருந்தாரு ஸ்கூல் போயினுக்குது பாரு சொல்றவங்களும் இருக்கிறாங்க, தைரியம் கொடுத்து அனுப்புறவங்களும் இருக்கிறாங்க. பட் எந்த விதமான இதுவும் நமக்கு வரும். அப்ப சூழ்நிலை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட சூழ்நிலை வந்து நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளோட சூழ்நிலையை மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சூழ்நிலை மாறுறது ஒரு பக்கம் மாறினாலும் நம்மளோட சூழ்நிலை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்மளோட பர்சனலா நம்ம எப்படி இருக்கோன்றது இருக்கு, ஃபேமிலியா ஒரு விஷயம் இருக்குது, சமுதாயமும் ஒரு விஷயம் இருக்குது. 3 இடத்துல இருந்தும் நமக்கு பல பிரச்சனைகளும் வரக்கூடியது இருக்கு. இதையும் தாண்டி நம்மளோட மனச ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த குழந்தை படிச்சு ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கு, கிட்டத்தட்ட 80% மேல மார்க் எடுத்திருக்கு. இது மிகப்பெரிய செயல். இது ஒரு உதாரணம் சொல்றேன். அடுத்தது நான் வந்து இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்லைட் போடுறேன் பாருங்க. தெரியுதா இது? தெரியுது. ரைட், ஓகே. தெரியுது. இவர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ராணி மில்ஸ் அப்படின்றவர் ஒருத்தர். இவர் வந்து பார்வையற்றவர், மிகப்பெரிய மியூசிஷியன். ஒரு கண்ட்ரி, அதாவது நாட்டு பாடல்கள் பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடகர் இவரு. வெரி பாப்புலர், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்ஃபார்மர். எப்போன்னா 70ல இருந்து 80 அந்த காலகட்டத்துல 10 வருஷத்துல இவர் அந்த கண்ட்ரி சாங் வந்து ரொம்ப கையாண்டவர், ரொம்ப ஃபேமஸ், உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ். இவர் வந்து பார்வை இல்லை. இவர் பிறந்தப்ப அவங்க அம்மா, உனக்கு வந்து கடவுள் சபிச்சிட்டாரு, உனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அவர் வெறுத்துட்டாங்க. பார்வை இல்லாதே பிறந்தவர், ஆனா வந்து வெறுத்துட்டாங்க. வெறுத்த உடனே என்ன சும்மா இல்ல, வெறுத்தது மட்டும் இல்ல, அவங்க பிளைண்ட் ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க போய் பாக்குறதே கிடையாது அந்த பிள்ளைய. ரொம்ப ஒரு 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 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அதுக்கு பார்வையெல்லாம் இருக்குது பாரு, கூட்டின்னு வந்திருக்கேன், இது கடவுளால் ஆசிரியப்பட்டவர், உனக்கு கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த குழந்தைய மட்டும், ஒரு தாய் தன் பெத்த குழந்தைய பார்வை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவர் அந்த குழந்தை வந்து கடவுளால் அந்த குழந்தை வந்து கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையை நுழைச்சி அந்த குழந்தைய மனசு காயப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு குழந்தை வளருது. வளர்ந்த பிறகு தான் போராட்டங்களை எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு ஃபேமஸ் ஆகி மிகப்பெரிய மியூசிஷியனா வந்திருந்தாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தா என்ன இல்லை, கிடையாது. நாம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சூழ்நிலையே நாம ஹேண்டில் பண்றோம் ஒவ்வொரு முறையும். மனநலம் அப்படின்றது நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும், மனநலம்னு யாரும் இப்ப எல்லாருமே மோஸ்ட்லி சொன்னாங்க. மனநலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து கோபமா இருக்கிறது, ரொம்ப சோகமா இருக்கிறது, பல எமோஷன்ஸை நம்ம சொன்னோம். ஆக்சுவலா ஒரு சிலர் ஹாப்பியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் மனநலமா இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப கோபமா இருக்கிறவங்க எல்லாம் மனநலம் கெட்டு போச்சா அப்படின்னா கிடையாது. சூழ்நிலை மாறி ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து மாறுது. அந்த நம்மளோட மனசுல வந்து
நடக்கக்கூடிய செயல்கள் வந்து நம்மள கொஞ்சம் மாத்துது. ஆனா நம்ம அதுல இருந்து மீண்டு வரும் இல்லையா? எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுல இருந்து மீளக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கு. மனசுல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? இதுதான் மனநலம். அந்த ஸ்ட்ரென்த் சும்மா நம்ம எப்பயுமே ஹாப்பியா இருக்கிறோம்னா அது பிரயோஜனமே கிடையாது. எல்லாராலையும் ஹாப்பியா இருக்க முடியுமான்னு பார்த்தா இருக்க முடியாது. அவங்க ரொம்ப ஒரு ஒரு கண்டினியூஸா ஹாப்பியா இருந்து ஒரே ஒரு சோகம் வந்ததுன்னா அவங்க மனநலத்தை விட்டுட்டு மென்டலி ஹில் ஆயிடுவாங்க. அவங்க இதுக்குலாம் மென்டல் டிசார்டர்லாம் வந்துடும். எப்பயுமே மனநலம் ஹாப்பியா இருந்துட்டு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்களோட மனசு எங்கேயோ போய் விழப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு சின்ன விஷயம் மாறுதல் நடந்தா கூட என்ன ஆனா அவங்களால தாழவே முடியாது. அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. அவங்க டோட்டலா டிப்ரெஷன் போயிடுவாங்க. நம்ம என்னென்ன ஸ்டேட் மென்டல் ப்ராப்ளத்துல என்னென்ன ஸ்டேட்லாம் சொல்றோமோ அத்தனைக்கும் போவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் என்னால சமாளிக்க முடியும், எந்த சூழ்நிலையும் என்னால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் பாருங்க. இதுதான் பவர் ஆஃப் ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பவர் ஆஃப் ரெசிலியன்ஸ் நமக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா நாம ஒவ்வொருத்தரும் மனநலத்துல இருக்கிறோம் அப்படின்றது தான் அர்த்தம். மனம் ரொம்ப திடமா இருக்குதுன்னா சோ இதுதான் மேஜரா வந்து மனநலத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மென்டல் ஹெல்த் தான். மென்டல் ஹெல்த்னு சொல்றப்ப இதுல மேஜர் 3 ஏரியா என்ன சொல்றோம்னா எமோஷனல் ஏரியா, சைக்கலாஜிக்கல் ஏரியா அண்ட் சோசியல் வெல்பீயிங். சோசியலா நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றதுதான். இது எந்த சூழ்நிலையில மாறலாம். நமக்கு குழந்தையா இருக்கும் போது மனநலம் பாதிக்கும். பல குழந்தைங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே வந்து மனநலம் மாறி போகுது. பல பெரியவங்களுக்கு மனநலம் வயசான பிறகும் மனநலம் மாறி போகுது. பல காரணங்களால மனநலம் மாறி போகுது. டவுன் ஆயிடும். எப்பயுமே டவுன் ஆகாத அளவுக்கு நம்மளோட மனசை நம்ம திடப்படுத்தி வச்சுக்கிட்டு அதை சமாளிக்கிற திறன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு அர்த்தம். மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்க பழகிங்க. எல்லா சூழ்நிலையும் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். இன்றைக்கும் என்ன வயசானாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எத்தனை பேர் பல ரொம்ப சிவியரா நோயில வந்தா கூட அந்த நோயெல்லாம் தூக்கி போட்டு மனசுல திடமா இருக்கிறாங்க. அந்த மனதிடம் தான் அவங்க நோயை பாதுகாக்கும். அப்போ நமக்கு வந்து முக்கியமானது மனத்திறன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம மனநலமா இருக்கிறோம் அப்படின்றதுதான் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல மேஜரா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மார்டின் செலிக்மேன் அப்படின்ற ஒருத்தர் பாசிட்டிவ் சைக்காலஜின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அந்த மார்டின் செலிக்மேன் அப்படின்றவர் வந்து பாசிட்டிவ் மார்டின் போட்டிருக்காரு. மார்டின் MARTIN, செலிக்மேன் SELIGMAN. இவர் தான் மார்டின் செலிக்மேன். பாசிட்டிவ் சைக்காலஜின்றவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காயின் பண்ணி கொண்டு வந்தார். என்ன சொன்னார்னா சைக்காலஜில வந்து பெரும்பாலும் நம்ம பாக்குறது வந்து சைக்கலாஜிக்கலா பாக்குறது வந்து பெரும்பாலும் நம்ம என்ன பிரச்சனை வருது, என்ன டிசீஸ் வருது, எப்படி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், எப்படி டவுன்ல இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம பார்த்து பழகுறோமே தவிர இதெல்லாம் மென்டல் ப்ராசஸா நினைச்சிட்டு இதான் சைக்கலாஜிக்கலா வச்சுக்குவோம். இதை விட்டுட்டு வெளியில வாங்க, பாசிட்டிவ் சைக்காலஜி எடுத்துங்க. என்ன பாசிட்டிவ் நம்மகிட்ட சுத்தமா நம்ம ஒரு நாள் பொழுதும் இருக்கிறோன்னா இந்த ஒரு நாள் முழுதும் வந்து எவ்வளவு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம சோகமா இருக்கோம், எத்தனை மணி நேரம் கோவப்படுறோம். ஆனா மற்ற நேரங்கள்லாம் நம்ம எப்படி இருக்கோம்? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னீங்களா? ரைட். மற்ற நேரம்ல நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசித்தோம்னா அந்த கோபம் வர்றதும் நம்ம சோகமா போறதும் அழுறதும் கொஞ்ச நேரம் தான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா. மற்ற நேரம் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஒரு 24 மணி நேரம்னா அந்த 24 மணி நேரத்துல எல்லா நேரமும் அந்த மாறிய நிலைக்கு போறோமானா கிடையாது. நார்மலா இருக்கிற எல்லா நேரமும் நமக்கு அதுதான் சைக்கலாஜிக்கல் பாசிட்டிவ் ஏரியா. அந்த ஏரியாவை நம்ம ஏன் எடுக்க மாட்டோம்? வெல்பீயிங். நம்ம அந்த வெல்பீயிங் இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு 5 எலிமெண்ட் சொல்லியிருக்காரு. இது வந்து இதுதான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஒண்ணு, என்கேஜ்மெண்ட் ஒண்ணு, மீனிங் ஒண்ணு, ரிலேஷன்ஷிப் ஒண்ணு, அகாம்ப்ளிஷ்மெண்ட் ஒண்ணு. இந்த 5 ஏரியா தான் அவர் கொடுத்திருக்குது. இந்த 5 ஏரியாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட மனநலம் பாசிட்டிவ் சைக்காலஜில அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அப்போ இதுல பாசிட்டிவ் எமோஷன்ஸ் என்ன? நம்மளோட பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா,
நீங்க கோவப்படுறது நேரம் ஒரு நாளைக்கு இன்னைக்கு பூரா நம்ம இருந்திருக்கோம். இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நேரம் போயிருக்கு. இந்த நேரத்துல எவ்வளவு நேரம் நம்ம கோவப்பட்டோம், எவ்வளவு நேரம் நம்ம சோகமா இருந்தோம், எவ்வளவு நேரம் நம்ம அழுதோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நெகட்டிவ் ஏரியா. இதெல்லாம் நெகட்டிவ். ஆனா மத்த நேரம்லாம் இருந்தது பாருங்க. மத்த நேரம்லாம் நம்ம எப்படி இருந்தாலும் நார்மலா இருந்தோம், நிம்மதியா இருந்தோம், மனசு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. சந்தோஷமா இருந்ததுனாலதான் நம்ம அதாவது ரொம்ப ஹாப்பியா ஜாலியா அப்படி இருக்கணும்ன்றது இல்ல. நாம நார்மலா சந்தோஷமா இருக்கும் போதுதான் நம்ம மற்ற மற்ற நெகட்டிவ் ஏரியாவுக்கு நம்ம போகிறது இல்லை, நெகட்டிவ் திங்ஸ் பத்தி திங்க் பண்றது இல்லை. அப்ப இந்த ஏரியாவுக்கு நம்ம மேஜரா நம்ம இடம் கொடுக்கணும். அது எல்லாமே பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல வரும். நம்ம எமோஷன்ஸ் ஜாலியா இருக்குது, சிரிக்கிறோம் ஜாலியா. நம்ம எத்தனை முறை சிரிச்சிருப்போம்? இன்னைக்கு நம்ம நிறைய முறை சிரிச்சிருப்போம். சிரிக்கிறவங்க நிறைய பேர் சிரிச்சிருப்போம். சிரிக்கலன்னா கூட அழுதுருக்க மாட்டோம். கோவப்படலன்னா சிரிக்கலன்னா கூட கோவப்பட்டு இருக்க மாட்டோம். சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நார்மலா இருக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் தானே. ஏன்னா நீங்க வேற எதுக்கு போலியே, கோவத்துக்கு போலியே, அழறதுக்கு போலியே, சோகத்துக்கு போலியே, ஏதோ வருத்தப்படுறதுக்கு போலியே. அப்போ நீங்க நார்மலா இருக்கிறீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ். இந்த மாதிரி பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல கூட ஆட் பண்ண வேண்டியது உங்களோட சந்தோஷம், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஜாய். இந்த ஒருத்தர் வராங்க, எவ்வளவு நேரம் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட பேசியிருப்பீங்க, பல நேரம் பேசியிருப்பீங்க. அந்த பல நேரம் பேசுறப்ப, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்ப அந்த நேரம் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பல விஷயங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியிருக்கும். இன்னைக்கு இந்த கூட்டம் நடப்பது போலாமா வரலாமான்னு ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதுக்குள்ளார ஒரு டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கும். அது என்ன டிரான்ஸ்மிஷன்? அதுதான் உங்களோட மகிழ்ச்சி. உள்ளுக்குள்ள ஃபீலிங் உண்டு தானே. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் இருந்திருக்கும்ல. அந்த நல்ல ஃபீல் இட் இஸ் a பாசிட்டிவ் சைட் ஆஃப் எமோஷன்ஸ். அப்போ பாசிட்டிவ் சைட் ஆஃப் எமோஷன்ஸ் எப்பயுமே நம்ம கூடவே இருக்குது. இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது, இன்னும் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. அப்ப என்ன பண்ணலாம்? சிரிக்கலாம், ஏதோ ஒரு படம் பார்க்கலாம், நமக்கு பிடிச்ச படம் பார்க்கலாம், நமக்கு என்னெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதெல்லாம் செய்யலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எதெல்லாம் நம்ம காதுல நெகட்டிவா யாரெல்லாம் பேசுறாங்களோ, நெகட்டிவா என்ன நடக்கும், யாரை பார்த்தா எனக்கு கோவம் வருமா, யாரை பார்த்தா எனக்கு அழ வருமா, யாரு என்ன மீட் பண்ணிங்கன்னா இவங்க பேசுறதெல்லாம் நெகட்டிவாக பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவங்கள அவாய்ட் பண்றது நல்லது. அவாய்ட் பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் எல்லாம் உள்ள வராதப்ப நமக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ்லயே இருக்கும். இது ஒன் ஆஃப் தி ஏரியா பாசிட்டிவ் எமோஷன்ஸ். இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிற நேரத்துல நம்ம இன்னொரு அடுத்தது நான் என்கேஜ்மெண்ட், இந்த வெல்பீயிங்கோட எலிமெண்ட்ல பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ரெண்டாவது என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட்ன்றது என்ன? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆக்குபை பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்மள செயல்படுத்துக்கிறோம், ஏதோ ஒரு செயல் செய்யறோம். காலையில இருந்து ப்ரொடக்டிவா என்ன செஞ்சிருக்கோம்? இன்னைக்கு எல்லாருமே நாளை வேஸ்ட் பண்றோமா? சும்மா தூங்கி உட்காடுறோமா, சும்மாவே உட்காந்து இருக்கிறோமா? அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் பார்த்தோம்னா வேலைக்கு போயிருப்போம், வேலை செஞ்சிருப்போம், வியாபாரம் பண்றவங்க வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த ஒவ்வொரு நாளும் நாம பல நேரம் செய்யறோம். இட் இஸ் a ப்ரொடக்டிவ் ஒன். அப்ப நமக்கு ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல செயல்களை செய்வாங்க. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயனுள்ளதான நேரம். இந்த பயனுள்ளதான நேரம் நாம நமக்காக என்கேஜ் பண்ணிக்கிற நேரம், பயன்படுத்திக்கிற நேரம். இந்த நேரத்தை நம்ம அதிகப்படுத்தி, அப்போ நம்ம எப்பயுமே ப்ரொடக்டிவ் சைட்ல இருக்கும் போது இந்த ப்ரொடக்ஷன்ன்ற ஒரு விஷயத்தை, இப்போ சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றோம். ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரொடக்டிவா இருக்கிறாங்க. ஏன்னா காலையில இருந்து என்ன சமைக்கணும், இன்னைக்கு என்ன மாதிரி சமைச்சு கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு எப்படி சமைச்சு கொடுக்கணும், நம்ம இன்னைக்கு விருந்தாளி வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுக்கணும். இது ஒரு ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன்ல அவங்களோட மனசு பூரா அதுல இன்வால்வ் ஆகுது. என்ன ஆகுதுன்னா மற்ற எந்த விஷயத்திலயும் அவங்க இன்வால்வ் ஆகல, மற்ற தேவையில்லாத விஷயங்கள் உள்ள வராது. அப்போ தாட்ஸ் பூரா ப்ரொடக்டிவ் தாட்ஸா இருக்கும். நம்மள நாம என்கேஜ் பண்ணிக்கிறோம். ஒரு சிலர் புக் எழுதுவாங்க, ஒரு சிலர் பேச்சு. நம்ம இந்த 1 hour இந்த 1 hour நான் ஏதோ பேசுறேன், ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு பேசுறேன், நீங்க எல்லாம் லிசன் பண்றீங்க. அப்போ இங்க ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது. உங்ககிட்ட நான் கொடுக்குற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இதன் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நான் எடுத்துக்கும் போது நான் பல விஷயங்களை உள்வாங்குறேன். அப்ப எனக்கும் நானும் லேர்னிங் நடக்குது, இங்க கற்றல் நடக்குது, உங்களுக்கும் கற்றல் நடக்குது. அப்ப இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு ப்ரொடக்டிவ் ஏரியா, இதை என்கேஜ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பல நேரங்கள் நாம என்கேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட் உங்களை பாசிட்டிவ் சைட்லயே வச்சிருக்கும்.
உங்களை நெகட்டிவ் சைடு கொண்டு போவாது. அனாவசியமான கோபம் உள்ள கொண்டு வராது, அனாவசியமான வருத்தம் உள்ள கொண்டு வராது. அப்போ நாம எதையுமே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ்ல இருக்கிறப்போ நம்மளோட பிரெயினுக்கு வந்து எந்த நெகட்டிவ் மெசேஜும் வர்றதை தடுத்துடுறோம். நமக்கு தெரியாதே தடுத்துடுறோம். நெகட்டிவ் பீப்புளை மீட் பண்றதை தடுத்துருவோம். ஏன்னா ப்ரொடக்டிவா இருக்கிறீங்க. ப்ரொடக்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் வரும். இன்னைக்கு நான் என்ன ஒர்க் பண்ண போறேன், இந்த ஒர்க்ல என்னெல்லாம் நடக்குது, என்னோட ரிசல்ட் என்ன, இன்னைக்கு எத்தனை இது கொடுக்கணும், வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். அப்ப அந்த ஏரியாவை மட்டும் திங்க் பண்ணும்போது எங்கேஜ்டா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னாலும் அடுத்தது வந்து நமக்கு பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். மீனிங்னு ஒரு ஏரியா இருக்கு, அதை நான் கடைசியா வரேன். ரிலேஷன்ஷிப், நம்மளோட தொடர்பு, ஒரு ரிலேஷன்ஷிப், பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். முதல்ல நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட டிராவல் பண்றவங்க யாரு, நமக்கு விரோதின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான். நமக்கு தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க மட்டும்தான் நமக்கு விரோதியா வர முடியும். தெரியாதவங்க ஒருத்தர் வந்து நமக்கு விரோதின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவார், யார் தான், சான்ஸே கிடையாது. தெரியாத ஒருத்தர் கூட என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு சண்டை போட்டோம்னா அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு நேரம், அந்த குறிப்பிட்ட நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் போயிடுவார், அவர் பாட்டுன்னு நம்ம போயிடுவார், அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அது யோசித்தோம்னா கூட ஒரு 2 முறை ஷேர் பண்ணோம், விட்டுடுவோம், போயிடும். பட் தெரிஞ்சவங்க கூட சண்டை போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், தெரிஞ்சவங்க கூட கோவப்பட்டுட்டோம்னு வச்சுங்களேன், இந்த கோவம் தான் அவங்கள பார்க்கும் போதும் சரி, அவங்கள நினைக்கும் போதும் சரி, அது எப்பயுமே ரிப்பீட்டடா இருக்கும். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம ஹஸ்பண்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட சொந்தக்காரங்க, இவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவா பேசுவாங்களா, எல்லா நேரமும் பாசிட்டிவா பேசுவாங்களா, நெகட்டிவா பேசுவாங்களா, அனலைஸ் பண்ணலாம். பாசிட்டிவா பேசுறவங்க கிட்ட நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்துக்கலாம். நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட கொஞ்சம் நேரத்தை குறைச்சிக்கலாம். இனிமேல் இருக்கும், இவங்க கிட்ட பேசினா எப்பயுமே நெகட்டிவா தான் பேசுவாங்க. பேசினா இது அவன் சரியில்லை, ஊர்ல இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஏதோ ஒரு விஷயத்த, சரியில்லாத விஷயத்த மட்டும்தான் பேசுவாங்களே தவிர சரியா இருக்கிற விஷயத்த பேச மாட்டாங்கன்னு நமக்கு படும். அப்ப அந்த மாதிரி மனசுல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்கள ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு, அவங்க கூட பழகுற நேரத்தை அவாய்ட் பண்ணிட்டு ப்ரொடக்டிவா இருக்கிறவங்க கூட நேரத்தை அதிகப்படுத்தலாம். அதுவும் கூட ஒரு லிமிட்டோட இருந்தோம்னா அந்த லிமிட் வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் தான் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். இந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பையுமே நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா ஒரு நாள் நைட்டு போய் படுக்கும் போது இன்னைக்கு பூரா என்ன பண்ணோம், என்னென்ன டாஸ்க் பண்ணிருக்கோம். ஒரு சமையல் பண்ணி முடிச்சோம்னா இன்னைக்கு அருமையா இருந்து சமையல் நல்லா இல்லைன்னா கூட சில நேரங்கள்ல எப்பயோதான் நல்லா இருக்க ஒரு சமையல் கெட்டு போறது. பட் ஒரு சமையல் நீங்க பண்ணீங்க, காலையில பண்ணீங்கன்னா நல்லா பண்ணீங்கன்றது திருப்தி நமக்கு இருக்குது இல்ல, அது ஒரு டாஸ்க். அந்த டாஸ்கை வந்து நம்ம அசைன் பண்ணிடுறோம், முடிச்சிடுறோம். அதே மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் எடுக்கிறோம், ஏதோ எழுதுறீங்க, சாரி, புக் எழுதுறோம், ஏதோ ஒரு கட்டுரை எழுதுறோம், லெட்டர் எழுதுறோம், ஏதோ ஒரு டாக் கொடுக்குறோம், ஏதோ ஒரு செயல் செய்யறோம். ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு செயலும் நம்மளுக்கு ஒவ்வொரு டாஸ்க். இந்த ஒவ்வொரு டாஸ்க்கும் முடிச்சுட்டு வரோம். அந்த முடிச்சுட்டு வரும்போது we are accomplishing task. ஒவ்வொன்றும் முடிச்சுட்டு வந்துடும். அப்ப நம்ம ஒண்ணு முடிச்சுட்டு வரோன்றப்ப அந்த திருப்தி, மன திருப்தி மனசுல நைட்ல பார்க்கும்போது இன்னைக்கு பூரா இவ்வளவு செஞ்சிருக்கமா, இவங்களுக்கு கூட உதவி பண்ணுமா, இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமா, ஏதோ ஒரு விதத்துல இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா, சம்திங் we did. அப்ப அந்த ஹோல் டே வந்து அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ல நீங்க இத்தனை விஷயங்கள் முடிச்சிருக்கீங்கன்ற அந்த உணர்வு வரும். இப்ப என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. பாசிட்டிவ் எமோஷன்ஸ் சொல்லியிருக்கேன், எப்படி நம்மளை என்கேஜ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், நம்ம என்ன டாஸ்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ப்ரொடக்டிவா இருக்குது. அப்ப டோட்டலா மைண்ட்ல பார்த்தோம்னா ப்ரொடக்டிவா இருக்கும். இதுல கடைசியா மீனிங்ன்ற ஒரு வார்த்தை வருது. இது என்ன மீனிங்? நம்ம இவ்வளவு நேரம் பண்ணதுக்குரிய அர்த்தம், மீனிங்ஃபுல்லா நம்ம எதை நோக்கி போயின்னு இருக்கோம், இன்னைக்கு நம்மளோட லைஃப் எப்படி போயின்னு இருக்கு அப்படின்ற விஷயத்த, ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் இருக்கா நமக்கு அப்படின்றத புரிய வைக்கும். நம்ம மீனிங்ஃபுல் லைஃப்ல தான் நடந்துருக்கோமா, நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னா மீனிங்ஃபுல் லைஃப். அதே மாதிரி பலருக்கு நாம கெடுதல் பண்ணாத இருந்தாலும் மீனிங்ஃபுல் லைஃப் முக்கியமா, அதுவே மிகப்பெரிய விஷயம். அப்ப நம்ம மீனிங்ஃபுல் லைஃபா வாழறோம், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழறோம்ன்றது நம்ம மனசுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம எதை நோக்கி போயின்னு இருக்கோம், சிலர் டார்கெட் வச்சுட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அதை நோக்கி போயின்னு இருக்கோமா, அதுல அடுத்த அடி எடுத்து வச்சோமா, அடுத்த அடி ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம
எவ்வளவு நாள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 புக் ஒரு 2 புக் எழுதுறோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு வாரத்துல ஒரு 10 பேஜ் இருக்குன்னா நம்ம 10 ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் வந்து நம்ம கடந்து வந்திருக்கோன்றது அர்த்தம். அப்போ ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது அர்த்தம். இந்த 5 எலிமெண்ட்டை தான் மார்டின் செலிக்மன் சொல்றாரு. பாசிட்டிவ் எமோஷன்ஸ், என்கேஜ்மெண்ட், மீனிங்ஃபுல் லைஃப், ரிலேஷன்ஷிப், அக்காம்ப்ளிஷ்மெண்ட். இது 3 இருந்ததுன்னா நாம வந்து மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். சரி, ஓகே. இதெல்லாம் இருக்கிறதுக்கு நமக்கு மென்டல் எக்ஸசைஸ்னு ஒண்ணு பண்ணலாமா? இட் இஸ் கால்ட் மென்டல் ஃபிட்னஸ். உடம்பு நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றத வச்சுக்கோமே. உடம்பு நல்லா இருக்கணும்னு நம்ம ஜிம்முக்கு போறோம், எக்ஸசைஸ் பண்றோம். ரெகுலரா டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுங்க, வேற எதனா எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்ல யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே அட்வைஸ் பண்றது. நமக்கே தோணுது, நம்ம சும்மா இருந்தா ஆக்டிவா இல்லைன்னா நம்ம உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மணி நேரம் நடப்போம், இல்ல அரை மணி நேரம் நடப்போம், இன்னைக்கு 10,000 ஸ்டெப் போட்டுவோம், இன்னைக்கு 5,000 ஸ்டெப் போடுவோம் அப்படின்னு நமக்கே தோணும். இன்னைக்கு ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷம் செய்வோம், ஒரு யோகால ஒரு 10 போஸ்டர் செய்வோம், கொஞ்ச நேரம் மெடிடேஷன் போய் யாராச்சும் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸசைஸ செஞ்சுட்டு தான் இருக்கும், நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து பாடிக்கு. அப்ப மென்டலா என்ன பண்ணலாம், மென்டலா என்ன எக்ஸசைஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. இப்ப மென்டல் ஃபிட்னஸ்க்கு என்ன வேணும்? பாடி எக்ஸசைஸ்க்கு தான் கார்டியோன்னு ஒண்ணு இருக்கு, சாரி டயட்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல நம்ம டயட் கண்ட்ரோல்ன்றது ஃபிட்னஸ், உடம்பு ஃபிட்னஸா இருக்கணும்னா டயட் கண்ட்ரோல். இந்த டயட் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம், அது பாடி ஃபிட்னஸ்க்கு. கார்டியோ எக்ஸசைஸ், இது வந்து ரன்னிங் ரேஸ் போடுறது, வாக்கிங்கு, படிக்கட்டு ஏறி இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கார்டியோல வரும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, வெயிட் லிப்டிங்கு, மற்றபடி நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. ஜிம்முக்கு போவாங்க, கீழே உட்காந்து எழுச்சிக்கிறது, தோப்பு கோரணம் போடுறது, இந்த மாதிரி பல எக்ஸசைஸ் இருக்கு, உடற்பயிற்சிகள் இருக்கு. நம்ம எது வேணா பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல வந்துடும். இதெல்லாம் செஞ்சோம்னா ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெஸ்ட் வந்து ஸ்லீப்பிங், இல்ல கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது, நிதானமா ஒரு மெடிடேஷன்ல உட்கார்றது, இதெல்லாம் வந்து தேவை. இப்ப இந்த 4 விஷயங்கள் மென்டல் ஃபிட்னஸ் வந்து இது பிசிக்கல் ஃபிட்னஸ்ல இருக்கு. இதையே எப்படி நம்ம மென்டல் ஃபிட்னஸா நாம அப்ளை பண்ண போறோம், இதுல நம்மளோட மென்டல் வெல்பீயிங்க்கு எப்படி அப்ளை பண்ண போறோம், இதுதான் இங்க கேள்வி. இப்ப மென்டல் ஃபிட்னஸ்ல என்ன வருது? ஃபர்ஸ்ட் வந்து நான் டயட் சொன்னேன். இந்த டயட்ன்றது என்ன? சாப்பிடுறது, உள்ள சாப்பிடுறதுக்கு உணவு எடுத்து. அதே மாதிரி டயட் மைண்டுக்கு என்ன டயட், என்ன ஃபீட் பண்றோம் பிரெயினுக்கு, ஃபீடிங் என்ன பண்றோம், நம்ம என்ன ஃபீட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஃபீட் பண்றது வந்து நம்ம உன்னிப்பு கவனிக்கணும்ல, கவனிக்கிறோமா, நம்ம என்ன ஃபீட் பண்றோம். அதுதான் நான் சொன்னேன், நம்ம பாசிட்டிவா தாட்ஸ், நம்ம உள்ள எவ்வளவு தாட்ஸ் வருது, எப்படி வருது, மெசேஜிங் நம்ம எப்படியெல்லாம் வருது, நமக்கு மெசேஜ் எங்க இருந்தெல்லாம் வருது. பெரும்பாலும் நம்ம வந்து உள்ள வாங்குற விஷயங்கள் எங்க பாத்தீங்கன்னா, நம்ம மீட் பண்றவங்க பீப்புள், நம்ம கேட்கிற செய்தி, நம்ம வாசிக்கிற விஷயங்கள், நம்ம பாக்குற மொபைலு, நம்ம டிராவல் பண்றது ஹோல் டே வந்து நமக்கு நிறைய மெசேஜ் எடுத்துக்கிறோம், நம்ம நிறைய ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறோம், டயட் கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த டயட்ல நாம ஒழுங்கான டயட் எடுத்துக்கிறோமா, இதுதான் கேள்வி. அப்ப நம்ம ஒழுங்கான டயட் என்ன, தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் என்ன இருக்கு. குழந்தைங்களை மட்டும் சொல்லுவோம், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்ட்டு. ஆனா அதே நேரத்துல நமக்கு மென்டலா ஃபீட் பண்றப்ப என்ன எடுத்துக்கிறோம், அப்ப என்ன எடுத்துக்கிறோம்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது தானே முக்கியம். அப்ப நாம இன்னைக்கு பூரா ஹோல் டே அனலைஸ் பண்ணோம்னாவே தெரிஞ்சிடும் நமக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம், அப்ப என்னெல்லாம் உள்வாங்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நாம கத்துக்கணும், ஃபர்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணோம்னு தெரிஞ்சுக்கினாவே அந்த லேர்னிங் இஸ் a பாசிட்டிவ் மெசேஜ். லேர்னிங் இஸ் a குட் ஃபுட் ஃபார் இதுக்கு மைண்டுக்கு. அப்போ லேர்னிங் இன்னைக்கு என்னெல்லாம் லேர்னிங் இருக்குது, என்னெல்லாம் கத்துக்க கூடாதது நிறைய கத்துக்கணும். அது அன்லேர்ன் பண்றது எப்படி, அன்லேர்ன் பண்றது என்னன்னா, அது வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளணும். ரொம்ப சிம்பிளா, அது திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இன்னைக்கு பூரா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்ன்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தோம்னா, யூ ஆர் கிவிங் எ குட் டயட் டு யுவர் இது மைண்டு. நம்ம மைண்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல டயட் கொடுக்குறோம். கார்டியோ, நெக்ஸ்ட் வந்து கார்டியோ அப்படின்றத ஒரு விஷயம் சொன்னேன். கார்டியோல வந்து நம்ம நார்மலா என்ன பேசுறோம்னா எக்ஸசைஸ் தான் சொன்னேன் இல்லையா, பிசிக்கலா எக்ஸசைஸ் பண்றோம். பட் இங்க நம்ம மென்டலா கார்டியோக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி ஒர்க்ல இதே தான், டெய்லி ஒர்க்ல ரீடிங் பண்றோமா, லிசனிங்ல என்ன எப்படி இருந்தது, நம்மளோட ரைட்டிங் எப்படி இருந்தது,
இந்த 3 விஷயமா எடுத்துக்கலாம். இது ஸ்பெசிபிக்கா பண்றது. இப்ப கார்டியோ எக்ஸசைஸ்ன்றது அதுக்கு ஸ்பெசிபிக்கா பண்றது. அப்ப இன்னைக்கு மூணு விஷயம், ரீடிங், லிஸ்னிங், ரைட்டிங், இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் எதனா பண்றோமா, எது வேணா எழுதலாமே. நல்ல விஷயங்கள் 4 எழுதலாமே, நமக்கு தோன்ற விஷயங்கள் எழுதலாமே. நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமா ஒரு புக்கு படிச்சோம், ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அந்த கருத்தை உள்வாங்கணும், இதுல இருந்து மாறுபட்ட கருத்து எனக்கு தெரியுது, அப்ப நம்ம எழுதி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெய்லி எழுதி வைக்கும் போது நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மூளை நமக்கு கொடுத்து நாம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அப்ப அந்த டாக்குமெண்டேஷன் ஒரு புக்காவே வெளியில வரும். இல்ல எனக்கு கவிதை எழுத தோணுது, ஒரு நாளைக்கு ஒரு 10 கவிதை எழுதலாம், இல்ல 2 கவிதை எழுதலாம், ஒரு கவிதை எழுதலாம், ஏதோ ஒரு செயலை வித்தியாசமா பார்க்கணும், அதை நான் கவிதையா வடிக்க முடியும். அப்ப அது தனியா நம்ம ஒரு எக்ஸசைஸ் நமக்கு எழுதணுன்ற பழக்கம் இருந்தா. லிசனிங், நம்ம ஒரு நல்ல மீட்டிங் போறோம் பார்க்கலாம், இல்ல ஒரு நல்ல செய்திகளை கேட்கிறோம், நல்ல பாட்டை கேட்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த இது பண்றோம், புதுசா என்ன கவனிக்கலாம். அப்போ நிறைய விஷயம் உள்ளர போகும். ரீடிங், எவ்வளவு பேர் புக்கு படிக்கிறோம்? நம்ம ரீடிங்ல 2 விஷயம் இருக்குது. ரீடிங் உள்ள நாலேஜ் எடுத்துக்கிட்டான். ரீடிங் பண்றோம்னா புக்ஸ் படிக்கிற பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவோம்னா கேட்கறது விரும்புவோம். நம்ம கேட்கறது ஒரு சிலருக்கு விரும்புவோம், கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம எத்தனை வீடியோ இருக்கு, நல்ல வீடியோ பார்த்து இது பண்ணலாம், நல்ல வீடியோ எடுத்துட்டு கேட்டுக்கலாம். அப்போ வீடியோ, ஒவ்வொரு வீடியோ ஒருத்தரோட பேச்சை கேட்கும் போது என்ன ஆகுன்னா, அந்த ஒரு பல வீடியோஸ் பார்க்கும் போது நமக்கு தேவையான வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கும் போது நம்ம அப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம அறிவுபூர்வமா என்ன எடுத்துக்கிறோம், அந்த அறிவுபூர்வமா எடுத்துக்கிற விஷயம் நமக்கு ஒரு எக்ஸசைஸ். புக்கு படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கலாம், ஒரு நாளைக்கு 20 பேஜ் படிக்கலாம், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ படிக்கலாம். இப்போ ஒரு துண்டு பேப்பர் பாக்குறோம், அதுல என்ன இருக்குதுன்னு படிக்கலாம். படிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், கேட்கறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், பேசுறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரே கேட்ட மெசேஜே கேட்டு இருக்கா, புதுசா எதனா கருத்து கிடைக்குதா, புது மனிதரை மீட் பண்றோமா, அந்த புது மனிதரை மீட் பண்ணும் போது புதிய செய்திகள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கும் போது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். இதெல்லாம் நமக்கு கார்டியோல வருது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்றது என்ன? இதுவும் அதே அடுத்தது. நியூரல் கனெக்ஷன்ஸ், பிரெயினோட நியூரல் கனெக்ஷன்ஸை நம்ம புதுப்பிக்கிறது தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இது ஃபிட்னஸ்ல அடுத்த ஃபிட்னஸ்ல ஒண்ணு. இதுல லேர்னிங் புதுசா எதனா கத்துக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கலாம், இல்ல ஒரு வேற ஏதாச்சும் புதுசா நம்ம ஒரு புக் ரீடிங் பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு ஆடியோ புக் கேட்கலாம். ஒரு வித்தியாசமான விஷயத்த நம்ம கொடுக்குறோம், பிரெயினுக்கு கொடுக்குறோம். ஒரு லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மூவி பார்க்கலாம். ஒரு மலையாள படம், இல்ல வேற ஒரு மலேசியால இருக்கீங்க நீங்களாம், மலாய் படம், மலாய் உங்களுக்கு தெரியும், மலாய் படம் பார்க்கலாம். உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் புரியலன்னா கூட சில லாங்குவேஜ் படத்தை எடுத்து பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியும். பட் அந்த வார்த்தைகள் முதல்ல கேட்கிறப்ப புதுசா இருக்கும், அப்புறம் கேட்க நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, உள்ள பிரெயின்ல ஒரு புது படத்தை, சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், ஸ்பானிஷ் படம் பார்ப்பேன், எனக்கு ஒண்ணுமே புரியாது. முதல்ல பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்ல வராங்க, ஏது சொல்ல வராங்கன்னு புரியும். அப்ப அந்த ஸ்பானிஷோட வார்த்தைகளை உள்ள வாங்குறோம்னு வச்சுக்கலேன். இப்ப நம்ம we are creating நியூ நியூரல் நெட்வொர்க், புது நியூரல் நெட்வொர்க்கை கலெக்ட் பண்றோம். தொடர்ந்து ஒரு 2-3 முறை பார்த்தோம்னா, இப்ப நிறைய பேர் கொரிய படம் எல்லாம் பாக்குறாங்க. கொரிய புரியலன்னா கூட ஏன் பாக்குறாங்கன்னா, அந்த கொரியன் படம் தமிழ ஒற்றி இருக்கு, தமிழ்ல இருக்கிற கல்ச்சர் மாதிரியே இருக்குது அப்படின்றதுனால அதை பார்க்கும்போது அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அந்த புது வார்த்தைகளும் காதுக்குள்ள போகுது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, புதிய நியூரல் நெட்வொர்க் வருது. இந்த புதிய நியூரல் நெட்வொர்க் வச்சுட்டு புதிய கற்பனைகள், விசுவலைசேஷன். இப்ப நான் இன்னைக்கு மீட்டிங் வரேன் அப்படின்றதா, நான் இதுக்கு முன்னாடி எந்த மீட்டிங்கா இருந்தாலும் ஸ்பீச் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விசுவலைசேஷன் பண்ணிவிடுறேன். நான் எப்படி பேச போறேன், என்னென்ன பேச போறேன், அடுத்தடுத்து என்னென்ன பாயிண்ட் போறேன் அப்படின்னா அந்த பிக்சர் உள்ள மண்டையில ஓடிடுது. அது தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விசுவலைசேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இந்த விசுவலைசேஷன் வரும்போதே நம்ம புது நெட்வொர்க் கிரியேட் பண்றோம். புதிய நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். விசுவலைசேஷனும் லேர்னிங்கும் புதுசா ஒரு நாளைக்கு பிரஷ் நம்ம டெய்லி ரைட் ஹேண்ட்ல தான் டூத் பிரஷ் பண்றோம். ஒரு வாரத்துக்கு லெஃப்ட்ல பண்ணி பார்ப்போமே. ஒரு காஃபி குடிக்கிறது ரைட்ல தான் காஃபி குடிப்போம். அந்த மக்ல எடுத்துட்டு லெஃப்ட்ல திருப்பிட்டு லெஃப்ட்ல குடிச்சு பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மகு குடித்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் காஃபி டீ எல்லாம் லெஃப்ட்ல தான் குடிப்பேன், நான் பழகிட்டேன். அப்ப நமக்கு புதுசா எதனா ஒன்று செய்யணும்னு தோணும், மாத்தி செய்யுங்க. ரெகுலரா செய்யறதுல இருந்து மாத்தி செஞ்சோம்னா
நம்ம என்ன பண்றோம்னா ஒரு புதிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்றோம். ஸோ இது மூணும் வந்து நம்ம செஞ்சு ரெகுலரா செஞ்சுட்டு வந்தோம்னா டயட் கொடுக்குறோம், கார்டியோ எக்ஸசைஸ் செய்யறோம், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் செய்யறோம், எவ்ரி திங் நம்மளோட பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான். இந்த ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பிரெயினுக்கு ஸ்லீப்பும் கொடுக்கணும், நல்ல தூக்கம். 8 மணி நேரம் குறைஞ்சிட்டு தூங்கணும், அட்லீஸ்ட் 7 மணி நேரமாச்சும் தூங்கணும். நம்ம தூக்கத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இப்ப டேல தூங்குறதுலாம் தப்பு கிடையாது. டேல ஒரு தூக்கம் வருது, மத்தியானத்துல தூக்கம் வருதுன்னா ரெஸ்ட் எடுங்க, தப்பே கிடையாது. ஒரு மணி நேரம் தூங்குங்க, மத்தியானத்துல முடிஞ்சா தூங்க, தவறு கிடையாது, எந்த வித பிரச்சனையும் வரும். ரொம்ப தூங்க வேண்டாம், ஒரு மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் தூங்கலாம், தாராளமா தூங்கலாம். மேத்யூ வாக்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வைவி ஸ்லீப்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் சொல்ற கருத்து என்னன்னா 20 வருஷம் என் ஸ்லீப்பிங் பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த 20 வருஷத்துல அவர் ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள் என்னன்னா தூக்கம் தான் நமக்கு நம்மளோட பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தூக்கம் நம்ம 8 மணி நேரம் நல்லா கரெக்டா தூங்கிட்டோம்னா நம்ம பெரும்பாலான நோய்கள் வர்றதை நம்ம தடுத்துருவோம். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணோம், அதிகமா இன்க்ரீஸ் பண்ணோம். ரிசர்ச் பண்ணி புக் எழுதியிருக்காரு. வைவி ஸ்லீப்ன்ற புக் இருக்கு, படிங்க. நான் அதை பத்தி என்னோட ஸ்பீச் நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல கொடுத்துருக்கேன், நான் அந்த லிங்க் நான் அனுப்புறேன், தேவைப்படுறதுல அதை பாருங்க. பட் ஸ்லீப்பிங் இஸ் மஸ்ட். அவர் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா நீங்க புக்கு படிச்சுட்டே இருக்கிறீங்க, நல்ல தூக்கம் வருது, புக்கை மூடி வச்சு தூங்க, அது எனி டைம். எப்பயாச்சும் தூக்கம் வருது, உங்களுக்கு தூங்கக்கூடிய வசதி இருக்குது, அந்த நேரத்துல வேற எந்த வேலையும் இல்லை, நம்ம தூங்கலாம் பரவாயில்லன்னா தூக்கம் வருதுன்னா மூடி வச்சுட்டு தூங்குங்கன்றாரு. ரெஸ்ட் எடுங்க, எப்ப தூக்கம் வருதா அப்ப தூங்க. எவருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா, உங்க வேலை எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகலைன்னா, தூக்கம் வருதுன்னா தாராளமா தூங்கலாம். இந்த நேரம் தான் தூங்கணும்னு கிடையாது, எந்த நேரம் உங்க பாடி தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்கன்றாரு. நம்ம வேலையில இன்வால்வ் ஆகி பண்ணும் போது தூக்கம் வராது, அது வேற விஷயம். சில நேரங்கள்ல வீட்டுல ரெஸ்ட் எடுக்கும் தூக்கம் வரும், டேல கூட சம்டைம்ஸ் தூக்கம் வரும். நமக்கு வேலை எதுவும் இல்லைன்னா படுத்து தூங்கலாம். தூங்குறது தப்பு இல்லை, அந்த தூக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்துல இரவு நேர தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இரவு நேர தூக்கம் வந்து நமக்கு 8 மணி நேரம் முழுசா தூங்கணும். 8 மணி நேரம் தூங்குறதுக்கு உறுதி எடுத்துக்குவோம், இல்ல 7 மணி நேரம்னா தூங்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 4 விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். மென்டல் ஃபிட்னஸ்ல டயட்டிங், கார்டியோ, ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ரெஸ்ட். ஸோ இது 4த்துக்கும் நம்ம மென்டலா எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன், இதை எடுத்துக்குவோம். இதுக்கு அடுத்தது வந்து ஷார்பன் யுவர் பிரெயின் அப்படின்னு ஒரு கான்செப்ட். நம்ம ஷார்பன் யுவர் பிரெயின் அப்படின்னா என்ன பண்றோம்? இதுல 2 விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து இன்டர் கனெக்டட்னஸ்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி. இந்த இன்டர் கனெக்டட்னஸ்னா என்ன? நமக்கு 5 புலன் இருக்கு இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 5 புலன் இருக்கு. என்ன? விசுவலா இருக்கு, நம்மளோட ஆடிட்டரி இருக்கு, காது, அப்புறம் ஆல்ஃபாக்டரி மூக்கு, ஸ்மெல்லிங்கு, டேஸ்ட், அப்புறம் வந்து தொடு உணர்வு இருக்கு இல்லையா? இது 5 உணர்வுகள் நாம இன்டர் கனெக்டட்னஸா இருக்கணும். இந்த 5 உணர்வுக்கும் வந்து நம்ம பிரெயின்ல வந்து உள்ள ஒரு இடத்துல இருக்கு, நம்மளோட கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ்க்கு பார்த்தோம்னா இப்ப ஆக்சிபிட்டல் லாப் அப்படின்றது வந்து பின்னாடி இருக்கு, இந்த இடத்துல ஆக்சிபிட்டல் லாப்னு இருக்கு. இதுதான் பிரெயினுக்கு வந்து நம்மளோட பிரெயின்ல இந்த பின்னாடி இருக்கிற பார்ட் வந்து ஆக்சிபிட்டல் லாப். இது ஒரு பார்ட், தனி பார்ட். இந்த பார்ட் என்ன பண்ணும்? நம்மளோட கம்ப்ளீட் விசுவல் ஏரியாவை ஹேண்டில் பண்ணும். விசுவல் ஏரியாவை லிசனிங், லேர்னிங் எல்லாம் இந்த பக்கம் ஆடிட்டரியில சைட்ல வருது. திங்கிங் பூரா இங்க வந்து கம்ப்ளீட்டா எல்லா திங்கிங் நீங்க யோசித்து பாருங்க. நமக்கு எதனா ஞாபகம் வரல, நம்ம இங்கதான் தட்டுவோம். ஸோ திங்கிங் கம்ப்ளீட்டா, டிசிஷன் மேக்கிங் கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் லாப்ல வருது. இங்க ஃப்ரண்டல் லாப்ல வந்துடும், உங்களுக்கு ப்ரீ ஃப்ரண்டல் லாப்ல வந்துடும். கம்ப்ளீட்டா இங்கதான் திங்க் பண்ணுவோம். நீங்க நல்லா யோசித்து பாரு, இங்க திங்க் பண்ண மாட்டோம், இங்கதான் திங்க் பண்ணுவோம். ஸோ த ஹோல் ஏரியாவுக்கு வந்து நம்ம எப்படி வேலை கொடுக்குறது, இதுதான் இன்டர் கனெக்டட்னஸ். இந்த ஹோல் ஏரியாவுக்கு வேலை கொடுக்கணும்னா விசுவலா நம்ம பார்க்குறோம், மெசேஜ் எடுத்துக்கிறோம். நம்ம உட்காந்து இருக்கிற போது ஃபீல் பண்றோமா, நான் எந்த சேர்ல உட்காந்துருக்கேன், சாஃப்ட் குஷன்ல உட்காந்துருக்குன்னா, ஹார்ட்ல உட்காந்துருக்குன்னா, ஹார்டா இருந்தா மட்டும் ஃபீல் பண்ணும், சாஃப்டா இருந்துதான் ஃபீல் பண்ணுவோமா, அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பேசுறப்ப அந்த ஆடியோ போயிட்டே இருக்குது, நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு போகுது, மற்றவங்களோட ரியாக்ஷன் நாம உள்வாங்குறப்ப we are taking whole message, அந்த விசுவலா இம்பாக்ட். அப்ப அந்த விசுவலையும் கூட மெசேஜ் எடுக்கிறோம்.
ஆடிட்டரி அவங்களுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுங்க. அப்ப லிசன் பண்ணுங்க, நிறைய நிறைய லிசன் பண்ணும்போது நிறைய மெசேஜ் ஆடிட்டரி வருது. ஆடியோவை கனெக்ட் பண்றோம், இந்த எல்லா சென்ஸோடையும் நம்ம கனெக்டடா வச்சுட்டு இருந்தாவே நிறைய மெசேஜ் உள்ளர எல்லா சென்ஸையும் வருது. ஸ்மெல் முடிஞ்சா மாம்பழம் எடுத்தோம்னா வாங்குற போறோமா, ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஒரு ரோஸ் வருதா, ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். பட் அது என்னன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஸ்மெல் வந்து இதெல்லாம் வந்து எல்லா சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மட்டும் தான் போய் இருக்கிறத விஷயம் எடுத்துக்கும், மற்ற இதெல்லாம் நம்ம மூக்குக்கு வரணும். அப்ப நம்ம போய் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குன்னா அதை ஸ்மெல் பண்றது தப்பு இல்லை. ஏன்னா அதை ஸ்மெல் பண்ணாதான் நம்மளுடைய அந்த சென்ஸ் ஆக்டிவேட் பண்றோம். ஸ்மெல்லிங் பவருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ஆக்டிவேட் பண்றது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல மீன் சேர்த்து போச்சு அதுன்னா அந்த மாதிரி வாசனை வந்துடும். பல நேரத்துல நல்ல ஸ்மெல்ஸ் இருக்கு. அந்த வீட்டுல கூட மாம்பழம் இருக்குன்னா மோந்து பார்க்கலாம், இந்த சீசன்ல மாம்பழம். பட் ரோஸ் இருக்கு, பட் பூ இருக்கு, ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு பூச்செடி இருக்கு, அங்க போய் ஸ்மெல் எடுக்கலாம். நம்ம அந்த ட்ரைனிங் கொடுத்தோம்னா இந்த ஸ்மெல்லிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்மெல்லிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களோட ஸ்மெல்லிங் ஏரியாவும் கனெக்ட் ஆக்டிவேட் பண்றோம். அப்போ இந்த 5 சென்ஸையும் நாம அப்பப்ப டெய்லி மெசேஜ்ல தேவையான மெசேஜ் உள்ள எடுக்கும் போது இட் இஸ் டோட்டலி நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 5 சென்ஸையும் ஆக்டிவா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ பிரெயின் வந்து ஷார்ப்பனிங்கா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த தியரி சொல்லுது. அடுத்தது வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி. நியூரோபிளாஸ்டிசிட்டி ஒண்ணும் கிடையாது. நான் ஆக்சுவலா வந்து முதல்ல சொன்னதுதான் ஸ்ட்ரென்தனிங் தான். இந்த ஸ்ட்ரென்தனிங் என்னன்னா புதுசு புதுசா கத்துக்கிறது தான். என்னெல்லாம் புதுசு புதுசா கத்துக்க முடியும். அப்ப நம்ம குழந்தையா பிறக்கும் போது பார்த்தோம்னா பிரெயின்ல எந்த மெசேஜும் கிடையாது. நம்மளோட ஹெரிடிட்டரியா அந்த மெசேஜ் மட்டும்தான் இருக்குது. ஆனா வந்து அந்த குழந்தை வளர்ற 5 வயசுல வரைக்கும் எவ்வளவு பார்க்குதோ பயங்கர ஃபாஸ்டா பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது இல்லையா, அந்த புது புது நியூரான்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஏற்படுத்துது. இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி இன்னைக்கும் நடக்குது. நம்ம எப்போ புதுசு புதுசா கத்துக்கிறோமோ புது புது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம் பிரெயின்ல, அந்த நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டாலே இது வந்து புது புது நெட்வொர்க் வந்து வரும்போது நியூரான்ஸோட கனெக்ஷன் அதிகமாகுது. இது நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் நீடட். எப்பயுமே கத்துக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே கத்துக்கிட்டே இருந்தோம்னா we are creating the new connections. இது நம்மளோட நெட்வொர்க்கை அதிகமா வச்சிருக்கோம். இட் இஸ் ஆக்டிவ் நியூரோபிளாஸ்டிசிட்டி இன் அவர் பிரெயின் அப்படின்றது சொல்றாங்க. இது வந்து தியரிட்டிக்கலா சொல்றது. இது யார் சொல்றாங்கன்னா புதிய நியூரோ சயின்டிஸ்ட், நான் ஃபாலோ பண்ற ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் வந்து டேவிட் ஈகிள்மேன் அப்படின்றவரு. அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், நிறைய வீடியோஸ் இருக்கு, அவரோட புக்ஸ் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு. அவர் இந்த தியரி எல்லாம் சொல்றாரு, கம்ப்ளீட் தியரி எல்லாம் சொல்றாரு. அவர் நைட்ல தூங்கும் போது என்ன பண்ணுவாரு, அந்த பிரெயின் ஸ்கேனர் ஒரு ஸ்கேனர் அவரே வச்சிருக்காரு, மேனுவலா வச்சிருக்காரு. படுத்துட்டு பிரெயின் ஸ்கேனரை போட்டு விட்டு கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு தூங்குவாரு. அப்ப தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவரோட பிரெயின் அவரே ரிசர்ச் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் தேவையான படத்துல இது அந்த அந்த ஒரு இது மாதிரி நம்ம பேண்ட் மாதிரி இருக்கும், அந்த பேண்ட் மாதிரி மாட்டிட்டு தூங்கிட்டு அது அவர் பிரெயின் என்னெல்லாம் நடக்குதுன்றது ரெக்கார்ட் ஆயிடுது கம்ப்யூட்டர்ல. மறுநாள் காலையில எடுத்து வச்சு ஸ்டடி பண்றாரு. அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி புக் எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாத ஸ்லீப் லேப்னே வச்சிருக்காங்க. பிரெயின் ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு லேப் வச்சு மக்களை கூப்பிட்டு தூங்க வச்சு அவங்களோட பிரெயின் எப்படி ஒர்க் பண்றது இதை மாதிரி இதெல்லாம் மாட்டிட்டு பிரெயினை ஸ்கேன் பண்ணி அவங்க கிட்ட இந்த டேட்டா எடுத்து பிரெயின் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்ற விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இவர் வந்து இந்த டேவிட் ஈகிள்மேன் வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் பண்றாரு. ஸோ பிரெயினை ஷார்ப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த 2 விஷயம் தேவைப்படுது. அடுத்தது வந்து இதை எல்லாமே இருந்தா போதாது. பாசிட்டிவ் சைக்காலஜி ஒண்ணு நான் சொன்னேன், அது வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாசிட்டிவ் சைக்காலஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ஏரியா. ஏன்னா நம்ம நெகட்டிவா போறதுன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. போற போக்குல யாருன்னா ஒருத்தர் நெகட்டிவா சொல்லிட்டு போயிட்டே போயிடுவாங்க. இவன் உருப்படவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏதாச்சும் நெகட்டிவ் நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டே இருக்கும் நமக்கு. பட் பாசிட்டிவா எப்படி இருக்கிறது, நம்ம பாசிட்டிவ் சைக்காலஜி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது, அதுதான் கொடுத்துருக்காரு பாசிட்டிவ் சைக்காலஜி. மார்ட்டின் செலிக்மன் கொடுத்த 4 ஏரியால வந்து ஒண்ணு வந்து பிராக்டிஸ் கிராட்டிடியூட். நம்ம கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்றது முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல முடியுமோ எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். எப்போதான் சான்ஸ் கிடைக்குதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஹாப்பியா நன்றி சொல்லணும், சந்தோஷமா நன்றி சொல்லணும். சொல்றப்ப சில நேரத்துல நம்ம ஜஸ்ட் லைக் தட் மெசேஜ் போட்டோம்னா அந்த எமோஷன்ஸ் தெரியாது. ஒருத்தருக்கு பேசி சொல்லும் போதுதான் அந்த எமோஷன்ஸ் தெரியும். வி ஷேர் அவர் ரியல் ஃபீல். அப்ப நம்ம
முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது, முடிஞ்ச அளவுக்கு மீட் பண்ணி பேசுறதுல அப்போதான் நம்மளோட ரியல் ஃபீலை கொடுக்க முடியும். நம்ம என்ன ஃபீல் பண்றோம்ன்றது நன்றி உணர்வு அப்படிதான் காட்டணும். அதுதான் ஸ்ட்ரென்த். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் சைக்காலஜில நமக்கு இது வளர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வை வளர்த்துக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பர்சனல் ஸ்ட்ரென்த்திங். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியுமா? முதல்ல இது எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் பர்சனல் ஸ்ட்ரென்த். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்குது. ஸ்ட்ரென்த் டெஸ்ட் நிறைய இருக்குது. நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், பிடிச்ச விஷயங்கள் சிலது இருக்கும். அதை நம்ம ரொம்ப தொடர்ந்து செய்வோம், அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த் தான். பலருக்கு உதவி பண்ணுவோம், அதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரென்த் தான். நல்ல விஷயங்கள் பேசுவோம், நமக்கு ஸ்ட்ரென்த் தான். நல்ல விஷயங்கள் செய்வோம், நம்மளோட ஸ்ட்ரென்த் தான். எதுக்கும் பயப்பட மாட்டோம், ஸ்ட்ரென்த் தான். கான்பிடென்டா எப்பயுமே இருப்போம், எது இருந்தாலும் பாத்துக்கலான்ற கான்பிடென்ட் இருக்கும், ஸ்ட்ரென்த் தான். லேர்ன் யுவர் ஸ்ட்ரென்த். என்னோட ஸ்ட்ரென்த் எத்தனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கலாம்ன்றத ஐடியா பண்ணி அதுல என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஸ்ட்ரென்த் வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆயிடும், என்கேஜா வச்சுக்கும், ப்ரொடக்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ரொடக்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சாலே நெகட்டிவ் தாட்ஸ் வராது. முக்கியமா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது, நிறைய ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம், டிப்ரெஷன்ன்ற வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம். என்னெல்லாம் நெகட்டிவ் வேர்டு சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எதுக்கு நம்ம சொல்லணும்? தேவையா? நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், நான் ரொம்ப டிப்ரெஷன், தேவையே இல்லை. நீங்க சமாளிச்சு வெளியே வரக்கூடிய திறமையில இருக்கிறீங்க, வெளியே வரக்கூடிய மனத்திடன்ல இருக்கிறோம். அப்ப நம்ம அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது இருந்தாலும் தூக்கி போட்டு போவேன் நான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. இயற்கையா வந்து போவோம், சூழ்நிலைகள் மாறும், எல்லாருக்குமே மாறும், அது மாறுறது இயற்கை. அது தூக்கி போட்டு போறேன், எனக்கு அதனால ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. இந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து அடுத்த செகண்ட் மாறிடும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாறிடும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் எஃபர்ட் அண்ட் கிரிட் அப்படின்னு ஒரு ஏரியா சொல்றாரு. எஃபர்ட் அண்ட் கிரிட்ன்றது வந்து என்னன்னா, நம்ம எந்த செயல் செஞ்சாலும், இப்ப நான் மூணாவது ஒண்ணு எஃபர்ட் அண்ட் கிரிட். இந்த எந்த செயல் செஞ்சாலும் நம்மளோட கண்டினியூட்டி, தொடர்ந்து செய்யுது. விடாமுயற்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விடாமுயற்சி நமக்கு இருந்ததுன்னா நம்மளோட எஃபர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப எந்த செயலையுமே நம்ம தொடர்ந்து செய்யும் போது பாசிட்டிவாவே இருக்கும், அது ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும், ப்ரொடக்டிவா எப்பயுமே என்கேஜ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொடக்டிவா இருக்கும் போது நம்மளோட எண்ணங்களும் அந்த ப்ரொடக்டிவ்னஸோட ஒன்றி போயிடும். இது வந்து அடுத்த. அப்புறம் கடைசியா ஒண்ணு சொல்றாரு, செலிப்ரேட் அதர்ஸ். அடுத்தவங்களோட ஃபீலிங்க்கு மதிப்பு கொடுக்கணும், அடுத்தவங்களோட ஃபீலிங்க்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். முதல்ல இது கிராட்டிடியூட் சொன்ன, நன்றி சொல்றதுக்கு. அது நன்றி சொல்றது நமக்கு அடுத்தவங்களுக்கு மட்டும் சொல்றது இல்ல, நமக்கும் சேர்த்து சொல்றது தான் அடுத்தது. இது அதுல வந்து நமக்கு ரெண்டாவது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருந்தாலும் நம்ம கூட நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்கள அப்ரிஷியேட் பண்றது எப்படி, அவங்கள பாராட்டுறது எப்படி, அவங்கள புகழ்றது எப்படி, இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா எடுத்து வச்சுக்கிற விஷயம். இதுல ஒரு 4 விஷயம் சொல்றேன், பாத்துக்குங்க. இந்த 4 விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இது வந்து செலிப்ரேட். எப்படி செலிப்ரேட் பண்றது? பாசிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பான்ஸ். ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், இதுல நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றது 4 ஏரியாவை பிரிக்கிறாங்க. இந்த 4 ஏரியால வந்து பாசிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பான்ஸ், ஆக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பான்ஸ், பாசிவ் டிஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பான்ஸ், ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பான்ஸ். இது என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாட்ச் வாங்கி கொடுக்குறாரு, ஒய்ஃபுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். ஒய்ஃப் வந்து அதை வாங்கி 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 பாக்குறாங்க, அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. வெளியில போய் ஒருத்தர்கிட்ட காமிக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க, பார்த்த உடனே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ச் வாங்கினியா, ரைட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க என்னன்னா, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அதுக்கு பெரிய ஒரு ரியாக்ஷனோ ஒரு எக்ஸ்பிரஷனோ வேற எதுவுமே கொடுக்கல, அதுக்கு ஃபர்தரா பேசவும் இல்லை. அப்போ கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க, சூப்பரா இருக்குன்ட்டு, ஆனா உண்மையா ரிசல்ட் ஓரியன்டா அந்த கொடுத்தாங்களன்னா பாசிவ் தான் அது.
அவங்களுக்கு ஒன்றும் பெருசா விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒன்று கொடுத்து சொல்லியிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சூப்பரா இருக்குன்ட்டு. ஆனா அந்த ரெஸ்பான்ஸ்ல பாசிட்டிவும் இருக்கு, கன்ஸ்ட்ரக்டிவும் இருக்கு, பாசிவ் கன்ஸ்ட்ரக்டிவ். ஆனா வந்து அது உருப்படாது, ஒன்னுத்துக்கும் உருப்படாது. ரெண்டாவது, இதே வாட்சை நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட காமி. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து காமிச்சோன்னு என்ன சொல்ற, நான் இதை விட பெரிய பிரமாதமான வாட்ச் ஒன்று வாங்கினேன், இது இந்த மாதிரி வாட்ச் எங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு, இது நான் வச்சிருக்கேன், 4 வாட்ச் வாங்கினாரு எங்க ஹஸ்பண்ட், நான் அப்படியே வச்சிருக்கேன் தெரியுமா, போடவே இல்லை அப்படின்மா. என்னன்னா ஆக்டிவா சொல்லுவாங்க, ரொம்ப எக்ஸ்பிரஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா வந்து உங்களோட விஷயத்துக்கு அவங்க எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் கொடுக்கல, வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. அப்ப வேற ஒரு விஷயத்துக்கு அவங்களோட விஷயத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அவங்களோட விஷயத்துக்கு எடுத்துக்கிறாங்க, அங்க ஆக்டிவா இருக்கிறாங்க, பட் டிஸ்ட்ரக்டிவா பேசுறாங்க. ஆக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் ரெண்டாவது ஏரியா. தென் பாசிவ் டிஸ்ட்ரக்டிவ்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா, பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, வாட்ச் நல்லாதான் இருக்கு, ஆனா வந்து இதை விட நல்லா வாங்கிருக்கலாம் நீங்க, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு வெறுப்புத்தன்மை இருக்கும், ஒரு அது வேண்டான்ற மாதிரி இருக்கும். பட் ரியல் அப்ரிசியேஷன், ரியல் இது என்னன்னா ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ். ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் என்ன, நம்ம அந்த வாட்சை கொடுக்குறோம், வாங்கி பாக்குறாங்க, சூப்பரா இருக்கு பண்றாங்க, எங்க வாங்குனீங்க, எப்போ வாங்குனீங்க, எவ்வளவுக்கு வாங்குனது, நல்லா இருக்கு, எப்ப கட்ட ஆரம்பிச்சிங்களா, இது நல்லா ஓடுதா, என்ன வேலை, அதை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, சந்தோஷமா கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் அவங்களை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி கேட்பாங்க, பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்மளோட இன்வால்வ் ஆகுறாங்க, நம்ம கொடுத்த மகிழ்ச்சியை அவங்க எடுத்துக்கின்னு நம்மளோட மகிழ்ச்சியை நம்ம கொடுக்குறாங்க. அப்ப ஆக்டிவாவும் இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டிவாவும் இருக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் we need. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம செயல்படுத்தினாலும் அடுத்தவங்க ஈஸியா செயல்படுத்துவாங்க, நம்ம செயல்படுத்த அப்ப இந்த ஏரியா வந்து பாசிட்டிவ் சைக்காலஜில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளவு அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிறோமோ, ஒருத்தர் நிறைய அப்ரிஷியேட் பண்றோமோ, கிராட்டிடியூட் கொடுக்குறோமோ, அதுதான் நமக்கு திருப்பி வரும். நம்மள பார்க்கும் போதே பிரெயின் என்ன சொல்லும், இவங்க இப்படித்தானே பேசுவாங்க, இவங்க இப்படித்தானே நடந்துக்குவாங்க, அந்த உணர்வுகள் அவங்க பிரெயினை தூண்டி விடும். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்போம், பாசிட்டிவா இந்த மாதிரி பேசி 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 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்போம், அவங்க உணர்வுகளை தூண்டி விடும். இது வந்து ரிசல்ட் நமக்கு வேற மாதிரி கொடுக்கும். ஓகே, ரைட். ஸோ சில மென்டல் டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன் ஃபைனலா, அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மென்டல் சேட்டர்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா நம்ம மைண்டுக்குள்ளே நம்மள பேசிக்கும். இந்த மென்டல் சேட்டரும் நம்மளோட ரெகுலரா பேசிட்டு இருக்கதை நம்ம எதை யோசிப்போம், என்ன ஒன்று யோசிச்சுப்போம், இதை கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கான்னு கவனிச்சுக்குங்க. செல்ஃப் அவேர்னஸ், நாம என்ன பேசுறோம், என்ன நடக்குது, இத்தனையா நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் செல்ஃப் அவேர்னஸ். நைட்ல நம்ம படுக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம அப்சர்வ் பண்ணி இத்தனையும் பண்றோமா, பாசிட்டிவா போதா, நம்மளோட டைரக்ஷன் ப்ரொடக்டிவா வச்சிருக்குமா தாட் அப்படின்ற அவேர்னஸ் நம்ம நைட்ல யோசித்தோம்னா நம்ம செஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு தாட், இப்படி இன்னைக்கு ஹோல் டே எப்படி போச்சு, இதுல என்னெல்லாம் பாசிட்டிவா இருந்தது, என்னெல்லாம் ப்ரொடக்டிவா இருந்தது, என்னெல்லாம் நெகட்டிவா இருந்தது, இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், செல்ஃப் அவேர்னஸ் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த இது போயிடும். அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம மீட் பண்ற பர்சனோ யாரா இருந்தாலும், நம்ம நண்பரா இருந்தாலும், நம்மளோட நெருங்கிய நண்பர்களோ, நம்மளோட பிள்ளைகளோ, ஹஸ்பண்டோ, எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் அதர் சைடு ஒண்ணு இருக்கு. நம்ம பாக்குற ஏரியா ஒண்ணு இருக்கு, இன்னொரு ஏரியா ஒண்ணு இருக்கு. எவ்ரி பர்சன் ஹஸ் டூ சைட்ஸ். ஒவ்வொருத்துக்கும் 2 பக்கங்கள் இருக்கு. அந்த 2 பக்கங்கள் இருக்கிறது நிதர்சனம். நமக்கும் 2 பக்கங்கள் இருக்கு. ஒரு சில நேரத்துல ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சாலும் சில நேரத்துல கோவப்படும் போது நம்மளோட அதர் ஏரியா தெரியும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதுன்றத நாம அவேர்னஸ்ல கொண்டு வந்துடணும். இருக்கும்ன்றது இயல்பு, அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்கு அந்த நிலைமைக்கு நம்ம மாத்திக்கணும். அப்படின்னா நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகுது, நம்ம அடிஷனலா டிப்ரெஷன் ஆக மாட்டோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போக மாட்டோம். ஓகே, இது இயற்கை. என்னைக்கோ ஒரு ஃப்ரெண்டு நம்மள ரொம்ப கோவமா பேசிட்டாருன்னா இது இயற்கை. அதர் சைடு எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் நானும் கோவப்படுவேன், அவரும் கோவப்படுவோம். அப்ப அந்த சைடு என்ன இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டு
ரொம்பவுமே எப்பயுமே நம்ம பெருசா அதை எடுத்துக்காத, கேஷுவலா விட்டு எவ்ரி பர்சன் ஹேஸ் அதர் சைடு, இன்னொரு சைடு இருக்கும், இது நமக்கு இயற்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளோட என்ன மாறி இருக்கோன்றது தெரியும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். அப்புறம் பிளைண்ட் ஏரியான்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா இந்த பிளைண்ட் ஏரியா என்னன்னா, நமக்கு தெரியாத நம்ம தவறுகள் சில செஞ்சுட்டு இருக்கோம், அது அடுத்தவங்க சொல்லுவாங்க, நமக்கே தெரியாது, ஆனா நம்ம தவறுகள் சில செஞ்சிருப்போம். அது தவறாவும் இருக்கலாம், நம்ம பேசுறது கூட இருக்கலாம். நம்ம பேசுறதுக்கு சில நேரங்கள்ல நான் இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்ப, நான் மைண்ட் யுவர் மைண்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்ப சில நேரங்கள்ல சிலரை வந்து நான் அவன் பேசியிருக்கேன், ஏன்னா பிரேமா மேடம்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது சார். இப்ப எனக்கு தெரியாத சில விஷயங்கள் நானே பேசிடுவேன். அப்போ அந்த எனக்கு அது வந்து எனக்கு தெரியல, ஆனா நான் தப்பு பண்ணியிருக்கேன். பட் இன்னொருத்தர் கவனிச்சு சொல்லுவாங்க இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கரெக்ட் பண்ணிருக்கு ரெடியா இருக்கு. இப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னா தட் இஸ் அ பிளைண்ட் ஏரியா. ஆனா அது எனக்கு தெரியாது, ஆனா அடுத்தவங்க சொல்லும் போது நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னா நாம வி ஆர் கோயிங் ஆன் த பாசிட்டிவ் சைட். நல்ல ஒரு மனநிலையில இருப்போம். நம்மளுடைய மனசு எந்த விதமான டிப்ரெஷனான ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போது நம்ம அந்த ஸ்டேட் வந்து நார்மலாவே இருக்கும், எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளைண்ட் ஏரியால பாசிட்டிவும் வரும். அதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரென்த்தை கூட சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரென்த்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். லேர்ன் டு சே நோ. சில இடங்கள்ல நம்ம நோ சொல்றது கத்துக்கணும். இப்போ ஃப்ரெண்ட் ஆச்சு, அவங்ககிட்ட நோ சொன்னா எப்படி இருக்கும், தப்பாயிடுமோ, இது தப்பா சொல்றாங்களே, எனக்கு வேண்டாம். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று வாங்கிக்க சொல்றாரு, ஆனா உங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்காக வாங்கினாலும் அது பிடிக்கலன்றது உங்களை வருத்தம். அப்ப நோ சொல்லணும், எனக்கு வேண்டாப்பா பிடிக்கலப்பா அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே நோன்றது நோ ஸ்ட்ரைட்டாவே சொல்ல கத்து, முடியாதுன்றது முடியாதுன்னு சொல்ல கத்து. அப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். அப்ப நமக்கு கொடுக்கும் போதோ நம்ம கிட்ட பேசும் போதோ எது இருந்தாலும் அவர்கிட்ட போனா எஸ்னா எஸ் சொல்லுவாரு, நோனா நோ சொல்லிடுவாரு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களோட அடுத்தவங்களோட பார்வை நம்ம கிட்ட இருக்கிறது வந்து கிளியரா இருக்கும், எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்காது, நாமளும் கிளியரா இருக்கும். ஸோ என்னைக்குமே டெய்லி கொஞ்சம் நம்ம வளர்ந்துட்டே இருக்கணுன்ற விஷயத்த மட்டும் உணரணும். கிளைமிங் அப் இந்த எண்ணம் எப்பயுமே இருந்துட்டே இருந்ததுன்னா நம்மளோட இந்த டிராவல் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும், மனசு ரொம்ப தெளிவா இருக்கும், மென்டலா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், திடமாகவும் இருக்கும், மனம் நலமா இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு இதோட என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். நீங்க ஏதாச்சும் டவுட்டோ பேசலாம், கேட்கறது தான் கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச். நான் மென்டல் டிசார்டரை பத்திய மென்டல் இல்னஸ் பத்திய நான் பேசல, ஏன்னா அது தேவையில்லை. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச். எனி क्वेश्चंस? நல்லா இருந்தது சார், ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது சார். 1 hour அப்படியே ரொம்ப ரொம்ப வாட் டு கால் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு ஈவினிங், குட் ஈவினிங், நல்ல ஒரு மாலை பொழுது. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். தேங்க்யூ மேடம். பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்றத ரொம்ப வந்து எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி எனி லேமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு அக்செப்ட் திங்ஸ், ஹவு டு க்ரோ அப்படின்றதுக்கு சிம்பிளா அழகா உங்களோட பவர் பாயிண்ட் ரியலி இட் ஹாஸ் டு பி ஷேர்டு. அவ்வளோ அழகா கீ பாயிண்ட்ஸ், என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும், எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், எல்லாம் ரொம்ப கிளியரா இருந்தது. சூப்பர் சார், வி என்ஜாய்ட் திஸ் செஷன். தேங்க்யூ வெரி மச். ஒன்னே ஒன்று சொல்லி சொல்லுங்க சார். மனநலம் சரியில்லாதவர்கள், அதாவது மென்டல் சொல்ல மாட்டேன், இந்த மென்டல் ஹெல்த் ஃபிட்னஸ் குறைவா இருந்தா எப்பவுமே எரிச்சலா இருப்பாங்க, எப்பவுமே கோபமா இருப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருப்பாங்க. யாரை பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எதிர் வீட்டுக்காரன் சரியில்லை, பின் வீட்டுக்காரன் சரியில்லை, நாம மட்டும் சரியில்லை பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மனநலம் குறைபாடு உள்ளவர்கள், மென்டல் சொல்ல முடியாது, குறைபாடு உள்ளவர்கள். இல்ல சார், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மனநலம் குறைபாடு இருந்தவங்களும் இருக்கிறாங்க, நார்மலா இருக்கிறவங்களே இந்த நெகட்டிவ் ஏரியால இருக்கிறவங்க இருக்கிறாங்க.
இருக்காங்க. நார்மலா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, எந்த விதமான எது பிரச்சனையும் இருக்காது. ஆனா நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ டிப்ரெஷன்ல போனாங்கன்னா அவங்க வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம், லேட் ஆகும், நிறைய டவுன் ஆயிடுவாங்க, அவங்கள மாத்துறதும் கஷ்டம். ஏன்னா நெகட்டிவாவே திருப்பி திருப்பி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிதான் சார் அரசியல்லையும் பொது வாழ்க்கையில் நிறைய பார்க்க முடியும் சொல்ல வர்றேன் நான். இந்த மாதிரி உள்ளவர்கள் நிறைய பார்க்கிறோம் சொல்ல வந்தேன். உண்மை உண்மை உண்மை. சொல்லுங்க சேவா. ரொம்ப 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 உண்மையிலே நல்லா இருக்கு. நானே எதிர்பார்க்கல இப்படி இருக்கும். நிறைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து அப்படியே தனித்தனியா சொல்லும் போது அடாடா நம்ம நம்ம என்னென்ன நம்ம மாத்தணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதை நீங்க இன்னும் தெளிவுபடுத்திட்டீங்க. இன்னும் நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப நல்ல பிரசன்டேஷன் சார், சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு ஒர்க் இல்ல, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நான் வந்து தூக்கிட்டமேனு கவலைப்பட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இனிமேல் நிறைய தூங்குவீங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நியூ பாயிண்ட்ஸ் நிறைய, கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதுவும் தெளிவாச்சு. தேங்க்யூ சார், வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். ஹாப்பி, தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க சார், நடராஜ் சார். இப்பெல்லாம் நான் வணக்கம். இப்பெல்லாம் இது ஒரு கலை, வன கலைன்னு தான் சொல்றாங்க இல்லையா? இப்ப எல்லாரும் டான்ஸ் கத்துக்கணும், கராட்டி கத்துக்கணும்னு போறாங்க. ஆனா இந்த வன கலையை கத்துக்கணும்னு ஒருத்தர் முன் வராங்க இல்ல? அதே மாதிரி தான் இந்த சில பேர் வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்படுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அதனுடைய இது ஒரு கலை, இந்த பள்ளிக்கூடத்துல சிலபஸ்ல போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நானே யோசிச்சிருக்கேன். நன்றி, அருமையான பேச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. செல்வி, உங்க ஆளுங்களை யாருன்னா பேச சொல்லுங்க. வணக்கம் சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு கிளாஸ். ரொம்ப தேங்க்யூ சார், உங்களுக்கு எங்களுக்காக எஃபோர்ட் எடுத்து உங்க டைம் நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். நன்றி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாசமா நானு விடை காணாம இருந்த ஒரு பெரிய விஷயத்துக்கு இன்னைக்கு நான் விடை காணிருக்கேன் சார். நான் வந்து நான் ஒரு தவறான முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தேன். செல்வி அக்காவுக்கும் தெரியும். ஆனா நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 1 ஹவர்ல நீங்க என்னோட மைண்ட் செட் அவ்வளவு மாறி இருக்குன்னா ரொம்ப உங்களுக்கு நான் பெரிய சல்யூட் பண்றேன் சார். ரொம்ப 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 நன்றி. ஆமா, ரொம்ப நன்றி சார். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் உடைச்சு போட்டுடலாம் மனசுல. சார் நீங்க என்னைக்கு நல்லா இருக்கணும் சார், நீண்ட ஆயுளோட நல்ல உடல் நலத்தோட நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நான் கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் என் பிரார்த்தனையில உங்க என்னைக்கு நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா ஆலோசனை தேவைன்னா என்கிட்ட நம்பர் வாங்கிட்டு பேசுங்க. எனக்கு இப்படி வெளியே வந்து பேசுறது ஒரு கஷ்டமா இருக்கும், அப்ப ரொம்ப வெக்கப்படுவேன். ஆனா இன்னைக்கு நான் எவ்வளவு தவறான ஒரு முடிவை நாளைக்கு அந்த விஷயத்த பண்ணிக்கணும் நம்ம சில முடிவுகள் எடுத்திருந்தேன் சார். ரொம்ப நன்றி. எனக்கு என் தகப்பனுக்கு மேல அவங்கள நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. கவலையப்படாதீங்க, தைரியமா இருங்க. மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி 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 சார். வணக்கம் ஸ்டீபன் சார், ரொம்ப அருமையான நிகழ்வு. நேரம் போனதே தெரியல. சரன்னு அருமையா கொடுத்தீங்க. நல்ல தொகையா எடுத்து அதுக்கப்புறம் அதை வகைப்படுத்தி அதை கொஞ்சம் சிறப்பா விவரிச்சு ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சில கேள்விகளுக்கு நான் கூட இதெல்லாம் எப்படின்னு யோசிச்சேன். எல்லாத்துக்கும் பதில் இன்னைக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க நீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிறப்பானதா இருந்தது. வாழ்க சார், வாழ்க. நன்றி. நம்ம டீமே வந்திருக்குது, ரொம்ப நன்றி. ஆமா, அடுத்தது ரெடி ஆகணுமே. அது சொல்லுங்க, வேற யாரு? ரொம்ப நன்றி சார். அனந்தராமன் ஐயா வந்திருக்காங்க. ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. இருங்க, மத்தவங்க யாருன்னா பேசிட்டு இருக்கோம் முதல்ல. சார் நான் லேட்டா வந்துட்டேன். நான் வந்து ரெக்கார்டிங் பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். ஷேர் பண்ணி எல்லாருக்கும். ஷூர் கண்டிப்பா அனுப்புறேன். தேங்க்யூ வெரி மச். வேற யாருன்னா பேசுறீங்களா? செல்வி சார், ரொம்ப உங்களுக்கு உங்க டைம், உங்க பொண்ணான டைமை எங்களுக்கு நீங்க இன்னைக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான விஷயங்கள்.
ஏன்னா நீங்க சொன்ன போதுதான் அது ஒன்னொன்னும் நம்ம மைண்ட்ல வந்தது. இதெல்லாம் நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். ஆனா அதை வந்து நம்ம சம்டைம் வந்து எப்படின்னா எதிர்மறையா அதை யூஸ் பண்ணிட்டோம். சரி, இனி வந்து எப்படி நம்ம வந்து பாசிட்டிவா அதை மாத்திக்கலான்றத வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ செல்வி. நீங்க அண்ணா நீங்க வந்து அடுத்த நிகழ்ச்சி எதுவும் நீங்க நடத்துறதா இருந்தாக்கா சொல்லுங்க, நாங்களும் வந்து கலந்துக்கிறோம். எங்க நிகழ்ச்சி மைண்ட் யுவர் மைண்ட் ரெகுலரா நிகழ்ச்சி இருக்குது. நீங்க உங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் டெய்லி நடக்குது எங்களோட நிகழ்ச்சி. 7 மணிக்கு நடக்கும். இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கும் சைக்காலஜி சப்ஜெக்ட் தான். வேற ஒருத்தர் பேசுறாரு. வர்றதுன்னா வாங்க, நான் உங்களுக்கு நம்பர் இவருக்கு செல்வி கிட்ட நம்பர் இருக்கு, வாங்கிக்கிங்க, நான் அவங்க கொடுப்பாங்க. நன்றி நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸ்டீஃபன் ராஜ் சார். இந்திரா மேடம் சொல்லும் போது ஒரு அப்பாவை ஸ்தானத்துல விட மேல நினைச்சேன் உங்களை இது பண்றேன். நாங்க பாருங்க. நன்றி சார், நன்றி சார். இல்ல இப்போ ஆல் தி சீரியல்ஸ் ஹவ் கரப்டட் அவர் விமென்ஸ் மைண்ட்ஸ். உண்மை. அது ரொம்ப சந்தர்ப்ப சூழ்நிலை. ஒரு அதுல ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அந்த சீரியல் நெகட்டிவ் சீரியலை பார்த்து கூட நம்ம ஆளுங்க நெகட்டிவா போவாத ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்க இருக்காங்க, தெரியுங்களா? அதுக்கு மேல வில் பவர் வேணும். அது மிகப்பெரிய மனத்திடன் வேணும், தெரியுங்களா? வில் பவர் வேணும். சொல்ல வரேன். ஆமா, கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கிறவங்க கூட 4 நாள் பார்த்தான்னு வச்சுங்க ரொம்ப இதாயிடும். நீங்க வேற, நானே பார்க்க மாட்டேன் சார், என்ன இப்படி கட்டுறாங்கன்ட்டு. ஆனா மக்கள் பார்த்தா கூட அந்த மனசுல வந்து தெளிவா இருக்கிறாங்க. இது சீரியலு, நம்ம டிஃபரன்ஸ் வாழ்க்கை வேறன்றதுல தெளிவா பிரிச்சு பார்க்கறதுல இருக்கிறாங்கன்றதுல மிகப்பெரிய சந்தோஷம் வருது. பட் டெசிஷன் எடுக்கும் போது ரொம்ப வந்து அவங்க வேவரிங்கா ஆயிட்டாங்க. அதனால மனசு வேற மாதிரி ராங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சேவா. செல்வி, வேற யாருன்னா பேசுறாங்களா உங்க டீம்ல? நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அவங்க இந்திரா அந்த மாதிரி ஒரு இமோஷனலா பேசுறதுக்கு அவங்க வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப இமோஷனலா ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கும். நானும் அதுதான் நீங்க பேசும்போது நான் அதை தான் கனெக்ட் பண்ணேன். அவங்களுக்கு வந்து சரியான விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கோம்னு. அவங்க எதனா என்ன பேச சொல்லுங்க என்கிட்ட. நோ ப்ராப்ளம். ஓகே. தேங்க்யூ வெரி மச். வேற யாருன்னா பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? வேற யாரு இருக்காங்க? உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சி இருக்கும்ல, அது 7 மணிக்கு தான். ஒன்னும் பிரச்சனை, டைம் இருக்கு. வேற யாராச்சும் பேசுறாங்களா? பேசுங்க. ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா? இல்லன்னா நம்ம டீம்ல டவுட் கேட்கலாமா? மேடம் எப்ப வந்தீங்க? ஓடியா வந்தேன் உங்களுக்கு கேட்கறதுக்கு தான். நீங்க முடிச்சிட்டீங்க. சரி, என்னோட டவுட் மனநல பத்தி. வந்தீங்களா? ஆமா, ஓடியா வந்துட்டேன். இப்ப நம்ம வந்து நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் சார், நம்ம சில பேர்கிட்ட. பட் நம்ம ரொம்ப சின்சியரா அவங்களோட நம்ம எல்லாமே மூவ் பண்றோம். பட் சடன்லி அவங்க வந்து they forget to call us in important events. We come to know about the important event. நம்ம அதை மீறி நம்ம போய் அட்டென்ட் பண்ணா நமக்கு பிரஸ்டீஜுக்கு இதுவா சார்? லோ we can lower our prestige அர்த்தமா? இல்லாட்டி we can continue our friendship-ஆ? இதுல வந்து சிம்பிள். நம்ம வந்து இப்ப ஒரு விஷயம், நீங்களா நானும் ஃப்ரெண்டு மனசுல ஜெனரலா சொல்ல வரேன். நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கீங்களேன். நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, கேஷுவல் ஃப்ரெண்ட். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இப்ப நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நான் உங்களை என் பையங்களை வந்து கூப்பிடல கூடாது விட்டுட்டேன்னு வச்சுக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தானே? ஆமா, அப்படிதானே? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூப்பிடல, பட் நம்மளுக்கு அவங்க பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க, முந்தையே சொல்லிருக்காங்க, வாங்கன்னு சொல்லிருக்காங்க கேஷுவலா. நம்ம மீறி போயிடலாமா? அது இன்விடேஷன் கொடுத்தாதான் போகணுமா? இல்ல, அதுல 2 விஷயம் இருக்குது. மீறி போறதுன்றது தவறு கிடையாது. ஆனா அவங்க ஏன் கொடுக்கலன்றது காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம். நம்ம வந்து போறதுன்றது தப்பே கிடையாது. நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம போலாம், அவங்க ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாங்கன்னா போலாம், தப்பு கிடையாது. சந்தோஷப்படுறாங்க, கட்டிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆமா.
பட் ஆனா அந்த சந்தோஷம் ரியலா இருக்குதா அப்படின்றது அங்க இருக்கு இல்லையா? ஒண்ணு, அதாவது நீங்க வந்துட்டீங்களேன்றதுக்காக வந்து நானு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது அந்த அந்த நிலையில இருந்தாங்கன்னா நமக்கு அது வேஸ்ட். That time are we mentally fit enough to attend or mentally fit enough not to attend? அது வந்து அது என்னன்னா இது வந்து உங்களுக்கு பாசிவ் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும், பாசிவா இருக்கும். இப்ப நம்ம போகாம விட்டுட்டோம் வச்சுக்கோங்க சார், they will blame us. நான் அவ்வளவு தூரம் சொன்னேன், நான் அப்பவே சொன்னேன் நீங்க வரலையே. அவங்க உங்களை இன்வைட்டே பண்ணலையே, அப்புறம் நீங்க எப்படி போவீங்க? இன்விடேஷன் போடுறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. அது வந்து முறை கிடையாதுல்ல, இன்ஃபர்மேஷன். அது இன்ஃபர்மேஷன். சி, நான் என் பையனு கல்யாணம் பண்ண போறேன், இல்ல நான் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போறேன்னு சொல்றது கேஷுவல். எல்லாரும் ஃபார்மலா இன்வைட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல உங்களை ஃபார்மலா இன்வைட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு போன்லயாச்சும் பேசணும். உங்ககிட்ட போன்ல பேசினாங்களா? பேசினாங்க. வர சொன்னாங்களா? போன்ல பேசி போன்ல சொல்லிட்டாங்க. பட் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நான் என்ன கேள்வி, போன்ல சொன்னாங்க, ஒரு தடவை சொன்னாங்க. போன் இல்ல எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க முடியல, போன்ல பேசி வர சொன்னாங்களா? சொன்னாங்க. அப்ப போலாம், தப்பு கிடையாது. இல்ல இந்த மாதிரியே நம்ம மென்டாலிட்டி பிராடா எடுத்துட்டே போனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கல, ஆனா போன் பண்ணி வர சொல்லி இருக்காங்க. கரெக்ட். அப்ப நீங்க போய் தான். ஓகே. ஏன்னா உங்களுக்கு அவங்க இன்விடேஷன் கொடுக்கலன்றது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்றதுனால இன்விடேஷன் கொடுக்காத இருக்கலாம், சொன்னா வந்துருவாங்க மேடம் அப்படின்ற ஐடியால இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கலாம். அப்போ வந்து இன்விடேஷன் கொடுக்கலன்றது நம்ம பெருசா எடுத்துக்கணும், சொன்னாங்க போயிட்டு வந்துடலாம், தப்பு கிடையாது. Should we develop this attitude for all the cases or we have to act according to the situation? It depends. அதுதான் சொல்ல வரேன். நம்ம எப்படி அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்ன்றது முன்னாடி தெரிஞ்சிடும்ல. இப்ப உங்களை உண்மையாவே இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்விடேஷன் கொடுக்கலன்னா கூட ஒரு போன் பண்ணி சொல்லுவாங்க, பேசுவாங்க, நீங்க வந்துருப்பா, என்னால வர முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இது பண்ண முடியல, இல்ல நான் இன்விடேஷன் அனுப்புறேன், this is the formal invitation. அது இல்லாத உங்களை இக்னோர் பண்ணிட்டு சொல்லவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னா நீங்க அப்ப போறது வேஸ்ட் தானே. இல்ல ஜெனரலாவே இந்த மாதிரி நம்ம பிராடாவே இருந்து பழகலாமா இனிமே? இல்லாட்டி நம்ம நேரா ஆயிடணும். பிராடா இருந்து பழகலாம், எல்லா இடத்துலயும் பழக வேண்டியதுதான். நல்லவங்களா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது. பிராடா இருந்து பழகலாம், அது டிபெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்க ஒரு பிராடா இருக்கிறீங்கன்னா அது யாருக்கு அந்த வேல்யூ அவங்க உணரணும். நம்ம இன்விடேஷன் உணர மாட்டாங்க சார், நிறைய பேர் உணரல. அப்போ நம்ம அதை பார்த்து தான் நடந்துக்கணும். இல்ல நம்மளோட கடமை நல்ல அன்பா இருக்கணும் எல்லாத்தையும்ங்கிற மாதிரி. அது கரெக்ட், தப்பு இல்ல. நீங்க போலனாலும் தப்பு கிடையாது. தேங்க்யூ மேடம். லேட் ஆயிடுச்சா உங்களுக்கு? லேட் ஆயிடுச்சான்னு? லேட் ஆயிடுச்சு அங்க. தேங்க்யூ வெரி மச். விட மாட்டேன்ட்டாங்க, முடிய வந்துட்டேன். பரவாயில்ல, நான் ரெக்கார்டிங் போட்டுறேன். தேங்க்யூ வெரி மச். செல்வி முடிச்சுக்கலாமா? ஓகே, முடிச்சுக்கலாம். இருக்கீங்களா சார்? அனந்தராமன் பாட்டு, அனந்தராமன் சார் பாட்டு பாட்டு அவங்க மலேசியால இருந்து அது டைம் இல்ல சுந்தர, பாத்துக்கலாம், அப்புறம் பேசலாம். அதுக்கு தனி செஷன் வச்சுக்கலாம் அனந்தராமன் சார். சரிங்க. செல்வி முடிச்சுக்கலாம், நீங்க முடிச்சிடுங்க. ஓகே. எங்க மலேசியா பஹாய் குழு சார்பில் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நீங்க இந்த மாதிரி நிறைய டாக் எங்களுக்காக செய்யறதுக்கு முன் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப உங்களோட அந்த 2வது டாக்ல இருந்தே ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. மீண்டும் நாங்க ஏற்பாடு செய்தா நீங்க தயவு செய்து எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட எல்லாரும் நன்றி. தேங்க்யூ. நன்றி.